ஹலோ மக்களே, இன்னைக்கு மார்னிங் ஒரு சவாரி. அந்த சவாரில கொஞ்சம் டென்ஷனும் ஆயிட்டேன், கொஞ்சம் கடைசியில கூலும் பண்ணிட்டாப்புல. ஒரு சவாரி காலைல நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 10 மணிக்கா சென்டர்ல ஒரு பிக்கப் எடுத்தேன். ஒரு கஸ்டமர் என்ன சொன்னாரு, அவர் ஏரியா பேர் சொன்னாரு, அங்க விட்டுருங்கன்னாரு. அப்படியே பேசிக்கினே நாங்க 2 பேரும் போனோம். அவர் நடுவுல என்ன கேட்டா, நீங்க எந்த ஏரியான்னு கேட்டேன். நான் சொன்னேன், நம்மளது இந்த ஒரடங்க அப்படின்னேன். ஒரகடன்னா இந்த சிங்கப்பெருமாள் கோயில் இருக்கு, இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா அந்த ஒரடமா கேட்டாரு. இல்ல இல்லங்க, நம்மளது இந்த அம்பத்தூர் பக்கத்துல இருக்கு அந்த ஒரடம் கேட்டேன். அம்பத்தூர் தெரியும். அங்கங்க ஒரடம் இருக்கு அப்படின்னு ஒரு ஊர் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. இல்லங்க இருக்கு. ரொம்ப ஏங்க எவ்வளவு குடும்பம் எத்தனை வருஷமா காலங்காலமா பொறந்ததுல இருந்து அந்த ஊர்ல இருக்காங்க. எவ்வளவு ஃபேமஸான ஊரு. ஃபேமஸான ஊருன்றதோட எவ்வளவு மக்கள் ஜனங்க வாழ்றாங்க அப்படின்னா, ஏங்க லோக்கல் ஏரியாவா ஸ்லம் ஏரியாவா அப்படின்னு கேட்டாங்க. உங்களுக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும். நான் இப்ப எங்க ஏரியா நீங்க எந்த ஏரியா பொண்ணு கேட்டீங்க. நாங்க ஓகேன்னு சொன்னேன். உங்க ஏரியா ஸ்லம் ஏரியா, லோக்கல் ஏரியா நான் சொன்னேன்னா, நமக்கு ஒரு ஊரு தெரியலன்னா தெரிஞ்சுக்கணும். நான் சொன்னேன், ஏங்க எங்க ஊர்ல வந்து லோக்கலும் கிடையாது, ஸ்லம்மும் கிடையாது. அவன் குடும்பத்தை காப்பாத்தின்னு சத்தம் இல்லாம எங்க ஊர்ல சைலண்டா வாழ்றான். அங்கங்க ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு, கவர்மெண்ட், டாக்டர், போலீஸ், வக்கீலு, அம்பேத்கரை ஃபாலோ பண்ணி எங்க ஊர்ல சைலண்டா சத்தமே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியலன்னா எங்க ஊரை தெரிஞ்சுக்கோங்க. அதை விட்டு லோக்கலு தெரியலன்னு சொல்லக்கூடாது. ஏன் நான் இந்த வீடியோ போறேன்னா, நான் ஆட்டோ ஃபீல்ட்ல ஒரு 2.5 வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். நிறைய பேர் நான் வந்து சிட்டி சைட்ல நிறைய பேர் என்ன சொல்றேன்னா, ஒரடம்னா எனக்கு அந்த ஒரடம் தான் தெரியும், இந்த ஒரடம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்றாங்க. உங்களுக்கு தெரியலன்னா இந்த வீடியோ பாருங்க. எங்க ஊர் அம்பத்தூர் தாண்டினவொடனே அம்பேத்கர் செலவுல அம்பேத்கர் போனாலே ஒரடம் தான். எங்களது என்ட்ரன்ஸே அம்பேத்கர் தான். அதனால தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி யாராச்சும் உங்களுக்கு ஒரடம் தெரியலன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.